இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். மத்தேயு 24வது அதிகாரத்துல நாம் இருக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாம் 3 கேள்விகளுக்கான பதிலை நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன கேள்வி அப்படின்னா, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அதாவது இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்ற கேள்வி எதற்கு கேட்கிறாங்கன்னா, தேவாலயம் இடிக்கப்படும் என்று இயேசு சொல்றார். தேவாலயம் அப்படின்னா அந்த காலத்துல எருசலேமில் சாலமோன் கட்டின தேவாலயம். சாலமோன் கட்டின தேவாலயம் ஏற்கனவே ஒரு நாள் என்ன பண்ணப்பட்டது? இடிக்கப்பட்டது. அதன் பின்பு ஏரோது என்ன பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்து காலம், அந்த 1ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டங்களிலே ஏரோது ராஜா அதை மறுபடியும் என்ன பண்றார்? புதுப்பித்து அதை கட்டுகிறார். அப்போ அந்த தேவாலயத்தை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இந்த தேவாலயம் என்ன பண்ணப்படும்? இடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டதா அப்படின்னா, அந்த தேவாலயம் என்ன பண்ணப்பட்டது? இடிக்கப்பட்டது. எப்பொழுது இடிக்கப்பட்டது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே அது என்ன பண்ணப்பட்டது? இடிக்கப்பட்டது. அப்போ இயேசு சொன்னது என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி விட்டது. சரியா? இது முதல் கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? சோ உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்ற கேள்விக்கு நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரமே என்ன பண்ணிட்டோம்? அதற்கான பதிலையும் நாம பார்த்துட்டோம். 2 வாரமா இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்ததான காரியத்தை என்ன பண்ணோம்? நாம் பார்த்தோம். இப்ப 3வது கேள்வி என்ன அப்படின்னா, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? சோ உலகத்தின் முடிவுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வருகை. சோ இயேசு வந்துட்டா உலகம் என்ன ஆயிடும்? அதோடு என்ன ஆயிடுச்சு? முடிந்து போய் உலகத்துக்கு முடிவு வந்து விட்டது என்ற அர்த்தம். இயேசு வந்து விட்டால் உலகத்துக்கு என்ன வந்து விட்டது? முடிவு வந்து விட்டது. இயேசு எப்போ வர போறார் தெரியாது. ஆனா பகிரங்கமா வருவாரா? பகிரங்கமா வருவார். ரகசியமா வருவாரா? ரகசியமால என்ன பண்ண போறதில்ல, வர போறதில்ல. அவர் பகிரங்கமாக வானத்திலே அவர் வந்து இறங்க போகிறார். அவர் வருகிறதை எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது உண்டாகும்? சோ இதுல 24வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன பண்றாருன்னா, நமக்கு தெளிவாக அதை விளக்கி நமக்கு சொல்லுகிறார். சோ 24வது அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். சோ இன்னைக்கு வசனம் வாசிக்கிறவங்க நம்ம மத்தியில இல்ல, அதனால நானே வாசித்து உங்களுக்கு அதை குறித்து நான் சொல்லுகிறேன். 4ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. சரிங்களா? அதை மட்டும் முதல்ல நான் வாசிக்கிறேன். அப்போ நீங்க அதை நல்லா கவனமா கேளுங்க. அதே மாதிரி நீங்க பைபிளை திறந்து வச்சிருந்தீங்கன்னா பைபிள் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம்
பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சோ இந்த காரியத்தை குறித்து தான் இயேசு என்ன பண்றாரு, உலகத்தினுடைய முடிவாக, முடிவின் அடையாளமாக என்ன பண்ணுகிறார், சொல்லி வைத்திருக்கிறார். சோ வேற எதையும் குறித்தும் அவர் என்ன பண்ணல, உலகத்தினுடைய முடிவு என்பதற்கு வேற ஒன்றையும் அவர் இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணவில்லை, சொல்லவில்லை. இந்த இடத்திலே 4 விதமான காரியங்களை சொல்லுகிறார். அந்த 4 விதமான காரியங்களுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 4வது வசனம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சோ இயேசு ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? ஒருவரும் உங்களை என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. வஞ்சிக்கிறதுனா என்னன்னா, ஏமாற்றுவது. ஒருவரும் உங்களை என்ன பண்ணிவிடக் கூடாது, ஏமாற்றிவிடக் கூடாதபடிக்கு எப்படி இருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் இயேசு இதை சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்ன வரைக்குமே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி பல விதமான காரியங்கள், செய்திகள் இன்றைக்கு உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக திருச்சபை மக்கள் எதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்கன்னா, இயேசு எப்ப வரப்போறார்ன்றதை பத்தி எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இப்போ அந்த காலங்களிலும் சரி, இந்த காலத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துடைய வருகையை வைத்து இன்றைக்கு பல பேர் பல கோடிகள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். எதை பத்தி மட்டும், இயேசுடைய வருகையை பத்தி மட்டும் பேசி 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 பல கோடிகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே எண்ட் டைம் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியங்களை செய்கிற, அதாவது கடைசி கால ஊழியம் என்று சொல்லியே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஊழியங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, ஊழியங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்றேன், $1,000,000 மினிஸ்ட்ரி. கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஊழியம் என்று அந்த ஊழியங்களுக்கு பெயர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, இந்த வருகை குறித்து பேசி, ஓயாமல் பேசி 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 புத்தகங்களை எழுதி, சீடிக்களை வெளியிட்டு, கேசட்டுகளை வெளியிட்டு, ஜனங்களிடத்திலிருந்து பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரூபாய்களை ஊழியர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மக்கள் அதுல எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இப்போ இயேசு அவருடைய வாழ்க்கை இவ்வளோ வாழ்ந்திருக்கிறார். 33 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 3 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறார். 3 வருஷ ஊழியத்துல நிறைய காரியங்களை பத்தி பேசியிருக்கிறார். ஆனா மத்தேயு 24 மட்டும்தான் எதை பத்தி பேசியிருக்கிறார், அவருடைய வருகை பத்தி. கொஞ்சம் தான் அவங்க கேட்டதுனால அவங்களுக்கு என்ன பண்றாரு, இது அவரா வாலண்டியரா அவங்களுக்கு சொல்லல. நிறைய புரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள். அதாவது இயேசுவா கற்றுக் கொடுத்த விஷயம் நிறைய இருக்குது. இயேசுவா எதெல்லாம் மக்களுக்கு முக்கியம் நினைச்சாரோ அதெல்லாம் என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தார். ஆனால் மக்களா நிறைய விஷயங்களை கேள்வி கேட்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு அவர் என்ன பண்றாரு, பதில் சொல்லுகிறார். அது அவருடைய விருப்பம் அல்ல, அவங்க கேட்டதனால் அவங்களுக்கு என்ன பண்றாரு, சொல்றார். இயேசுவா சொல்லி கொடுத்தது அது வேற, அவங்க கேட்டு அவங்க சொல்லி கொடுத்தது அது வேற. அது ரெண்டுத்தையும் எப்படி வைக்க முடியாது, ஒரே லெவல்ல வைக்க முடியாது. இப்போ இங்க இயேசு தன்னுடைய வருகை குறித்து, பூமியினுடைய முடிவை குறித்து, இந்த தேவாலயம் இடிக்கப்படுவதை குறித்தெல்லாம் அவர் சொல்றது காரணம் என்னன்னா, சீஷர்கள் அது குறித்து என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அதனால அவர் சொல்றாரே தவிர, அவருக்கு இது ரொம்ப முக்கியமானது, இதை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும்னு அவர் நினைச்சு என்ன பண்ணல, சொல்லல. ஆனா அவர் எதை அடிக்கடி சொல்லியிருக்காரு தெரியுமா, நான் திரும்ப என்ன பண்ண போறேன், வரப்போறேன், நான் மரிக்க போறேன், நான் உயிரோடு என்ன பண்ண போறேன், எந்திரிக்க போறேன். இதை மறுபடியும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரே வாலண்டியரா நிறைய முறை சொல்லி இருக்கிறார். அவருடைய வருகை குறித்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா.
இப்போ இந்த இடத்துல உலகத்தினுடைய முடிவை குறித்து அவர்கள் கேட்கிறார்கள். அவருடைய உலகத்தின் முடிவை குறித்து அவங்களுக்கு என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ முதல்ல சொல்லுது, நிறைய பேர் எழும்புவாங்க, நிறைய பேர் என்னுடைய வருகையை பற்றி நிறைய விஷயங்களை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, நீங்க எதை மட்டும்தான் நம்பணும் தெரியுமா? எதை மட்டும்தான் நம்பணும்? இயேசு என்ன சொல்லியிருக்கிறோம் அதை மட்டும்தான் நம்பணும். இயேசு சொல்லாத வேற எதையும் யார் சொன்னாலும் அதை என்ன பண்ணக்கூடாது? நம்ப கூடாது. நீங்க இயேசு சொல்லாத விஷயங்கள் இன்றைக்கு அநேக ஊழியர்களால் என்ன பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது? சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த கணக்கு அந்த கணக்கு எபிரேய மொழியிலிருந்து நாங்க எடுத்திருக்கிறோம், அந்த கணக்குல இருந்து எடுத்துக்கிறோம், இந்த கேலண்டர்ல இருந்து எடுத்திருக்கிறோம், இதனுடைய அடிப்படையில சொல்றோம், அதனுடைய அடிப்படையில சொல்றோம். இந்த வசனத்துல ஒரு ரகசிய ஒரு கீ ஒண்ணு இருக்குது, ஒரு ரகசிய சாவி வச்சிருக்கிறாரு இயேசு, அந்த சாவியை நாங்க திறந்துட்டோம், அதனால எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே என்னது? ஜனங்களை ஏமாற்றுகிற காரியம். ஒரு ஊழியக்காரரா உங்க ஆத்மாவுக்கு பொறுப்புள்ள ஒரு ஆளா நான் சொல்றேன், இயேசு சீக்கிரமா என்ன பண்ண போறார்? வரப்போறார். எப்போ வரப்போறாங்க நமக்கு தெரியாது. ஆனா இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவரோடு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதே இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர் வரும்போது என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து அவரோடு என்ன பண்ணுவோம்? இணைக்கப்படுவோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால இயேசு எப்ப வரப்போறார் என்பதில் நாம் ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க இருக்குது? மத்தேயு 24வது அதிகாரத்தில் இருக்கிறது. உலகத்தினுடைய முடிவு பற்றி தெரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அது ரொம்ப முக்கியமானது இல்லை. ஏன்னா உலகம் அழிஞ்சா என்ன, அழியல்னா என்ன? நாம யாரோடு இணைக்கப்பட போகிறோம்? தேவனோடு இணைக்கப்பட போகிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சீரியஸ்னஸ் எது ரொம்ப முக்கியம் அதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, இப்போ இங்க சொல்றதுல இயேசு முதல்ல என்ன சொல்லிட்டாரு? நீங்க உங்களை ஏமாத்துறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க, அதனால என்ன பண்றாரு? ஏமாந்து போயிடாதீங்கன்னு இயேசு முதல்ல உங்களை என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். சரி, எப்படிலாம் ஏமாத்தப்படுறாங்க ஜனங்க அப்படின்னா, முதல்ல சொல்றாரு, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். சோ முதல்ல எதனால நம்ம ஏமாத்தப்படுவோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்களாம்? நானே கிறிஸ்து என்று சொல்வார்கள். சொல்லியிருக்கிறாங்களா அந்த மாதிரி? உலக வரலாறுல ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை வந்து உட்கார்ந்து விக்கிபீடியான்னு சொல்லி இன்டர்நெட்ல ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜில் போனீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கான தகவல்களை நீங்க என்ன பண்ணலாம்? சேகரிக்கலாம். சோ அதுல இருந்து நான் கொஞ்சம் தகவல்களை சேகரித்திருக்கிறேன். அது ஓரளவுக்கு நம்பகமானது, நம்பகமானது. அதே மாதிரி நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல் வந்து எப்படின்னா, ரொம்ப அக்யூரட்டான தகவல் கிடையாது, ஒரு ஏறக்குறைய அல்லது ஒரு குத்து மதிப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அதனால முன்கூட்டி இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். சோ இப்போ யூதர்களுடைய அவங்களுடைய பாரம்பரியத்துல, இயேசு கிறிஸ்து யூதருடைய பாரம்பரியத்தில் வந்தவர். அவர் தன்னை மேசியா என்று அடையாளப்படுத்தினார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு மீண்டும் அவர் என்ன பண்ண போறார்? வரப்போகிறார். அதை அநேக யூதர்கள் விசுவாசித்தார்கள், யூதர் அல்லாதவர்கள் அநேகர் விசுவாசித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 2000 காலமாக அநேகர் இந்த உலகத்திலே விசுவாசித்து அந்த இயேசுவை தங்களுடைய தெய்வமாக என்ன பண்ணிருக்கிறார்கள்? விசுவாசித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் இங்கே அமர்ந்து கொண்டு இயேசுவை விசுவாசித்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ யூதர்கள்ல இயேசுவை தவிர்த்து யூதர்கள் மத்தியில கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் தான் மேசியான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் தான் கிறிஸ்து என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 பேர் இருக்கிறாங்க. அதை விட்டுருங்க, இது வந்து யூதர்கள்ல சொன்னவங்க. சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிறிஸ்தவம் உலகத்துல என்ன ஆனது? பறந்து விரிந்தது. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அந்த கிறிஸ்தவத்துல எத்தனை பேர் இயேசு நான் தான் மேசியா என்று எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நான் தான் மேசியா என்று சொல்லியிருக்கிறார்கள்.
இதெல்லாம் உலக வரலாறுல இருந்த காரியங்கள், செயல்பட்ட காரியங்கள், அவங்களுடைய பேரு முதற்கொண்டு எல்லாமே நம்ம கிட்ட என்ன பண்றது இருக்கிறது. எனக்கு தெரிந்து நான் நேரடியா பார்த்தது, நான் நேரடியா கண்கூடாக பார்த்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் கொரியாவை சேர்ந்த ஒருவர். அவர் பேரு சன் யங் மூன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரி, சுருக்கமா சொல்லணும், அவர் பேரு மூன். இவர் சவுத் கொரியாவில் பிறந்தவர். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் யார்னா மேசியா, நான் தான். இரண்டாவதாக இயேசு வரப்போறேன் என்று சொன்னாரே, அது நான் தான் இரண்டாவதாக வந்திருக்கிற கிறிஸ்து. எப்படி வந்திருக்கிறேன்னா, கொரியால ஒரு பெற்றோருக்கு பிறந்து என்ன பண்ணிருக்கிறேன், இந்த பூமியில வந்திருக்கிறேன். அதனால இரண்டாவது வந்த கிறிஸ்து யாரு? நான் தான் அப்படின்னு யார் சொன்னா? இந்த மூன் அப்படின்றவர் சொன்னார். சோ இவரை நான் அமெரிக்காவில் காலேஜில் படிக்கும் போது இவரை நான் என்ன பண்ணிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். இவங்களுடைய சபை பேர் என்னன்னா யூனிபிகேஷன் சர்ச், ஒருங்கிணைப்பு தேவ ஆலயம் என்று சொல்லி ஒரு சபையை வைத்திருக்கிறார்கள். உலகத்துல நிறைய இடங்கள்ல இவங்களுடைய திருச்சபை இருக்கிறது. இவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, மூன் என்கிறவர் தான் இரண்டாவது முறையாக வந்திருக்கிற கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து இரண்டாவது முறை என்ன பண்ணிட்டாரு, வந்து விட்டார். அவர் தான் இவர் என்று சொல்லி என்ன பண்ணினார்கள், நம்பினார்கள். அவர் கடைசியில ஒரு நாள் அவர் இறந்து போய்விட்டார். அவர் இறக்கும் போது எல்லாரும் நினைச்சாங்க, இவர் இறந்து மறுபடியும் என்ன பண்ணிடுவார், உயிரோட வந்துருவார்னு எதிர்பார்த்தாங்க. அவர் உயிரோட வரல. உடனே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவர் உயிரோட வந்துட்டாரு, ஆனா ஆவி மண்டலத்துல என்ன பண்றாரு, உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. எங்க இருக்கிறாராம், ஆவி மண்டலத்துல உலாவிட்டு இருக்கிறார். சோ இவர் யாரு, மூன் என்று சொல்லக்கூடியவர். சோ இந்த மாதிரி நிறைய பெயர்கள் என் கீழே இருக்குது. அந்த பெயர்கள்லாம் சொல்லலாம், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. ஆகல அதனால கிறிஸ்தவத்துல கிட்டத்தட்ட 9 பேர் தங்களை என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க, கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி 17வது நூற்றாண்டுல ஒருத்தர், 18வது நூற்றாண்டுல 2 பேர், 19வது நூற்றாண்டுல ஒரு 33 பேர், 19வது நூற்றாண்டுல ஒரு 8 பேர், 20வது நூற்றாண்டுல 33 பேர், 21வது நூற்றாண்டுல ஒரு 12 பேர். 21ஆம் நூற்றாண்டுனா இந்த 2000க்கு அப்புறம் ஒரு 12 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்களாம், தங்களை என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க, கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கப்புறம், 2000க்கு அப்புறம். இந்த 2025 இந்த 25 வருஷத்துல எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க தங்களை கிறிஸ்துன்னு? 12 பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் என்ன பண்றாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. அதுல தன்னை கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் கூட தன்னை என்னன்னு சொல்லி இருக்கிறாரு, கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறார். ஐ எம் மேசியா, ஐ எம் கிரைஸ்ட் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு மேல தன்னை என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க, மேசியா, கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இயேசு சொன்ன எச்சரிப்பு நடந்திருக்கிறதா? நடந்திருக்கிறது. சோ அப்போ இனிமேலும் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. யாருக்கு தெரியும், நான் கூட 4 வாரம் கழிச்சு வந்து சொல்லுவேன், நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எல்லாரும் என்னை நம்ப வேண்டும், நீங்கள் எல்லாரும் என் பின்னாடி என்ன பண்ணுங்கள், வாருங்கள், நான் உங்களை எங்க கொண்டு போகிறேன், சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவேன். ஆனா யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இன்னைக்கே சொல்லிடுறேன், யாரும் நான் கிறிஸ்துன்னு நான் சொன்னேன்னா நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூடாது. ஏன்னா இயேசு எச்சரிப்பு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து ஒருவர் தான். எருசலேம்ல கல்வாரியில சிலுவையில அறையப்பட்ட பெத்லகேமில மரியாளுக்கு பிறந்த கிறிஸ்துவாகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான். வேற யாரும் என்ன கிடையாது, கிறிஸ்து கிடையாது. சரி, அநேகர் தங்களை என்னன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை குறித்து வேற இடத்துலயும் இதே அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். வேற இடத்துல எங்க சொல்லி இருக்கிறார் அப்படின்னா 23 இருந்து 26 வரைக்கும் எடுத்துக்குவோம். 23 இருந்து 26.
அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதா பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். அப்போ இயேசு என்ன சொல்லிட்டாரு? இதோ கிறிஸ்து இங்க இருக்கிறாரு, இதோ அங்க இருக்கிறாரு, இதோ சைனால இருக்கிறாரு, இதோ தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, இதோ சவுத் கொரியால இருக்கிறாருன்னா என்ன பண்ணக்கூடாது? அதெல்லாம் நம்பி அங்க என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன இத்தனை, நான் தான் கிறிஸ்து என்று சொன்ன இத்தனை பேருக்கும் மக்கள் கூட்டம் என்ன பண்ணுது? இருந்தது. அவர்களுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ணாங்க? போனாங்க. தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் இருந்தான்னு சொன்ன இல்லையா, அவர் பின்னாடி கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க? போனாங்க. எப்படி எல்லாம் போனாங்க தெரியுமா? அவங்களுடைய சொந்த சொத்து நில பலன்கள்லாம் வித்து காசெல்லாம் கொண்டு போய் அவர்களை கொடுத்தாங்க. அவரு வேலூர் பக்கத்துல ஒரு பெரிய மலையை வாங்கி அந்த மலையில தான் யார் வந்து இறங்க போறா? இயேசு வந்து இறங்க போறாரு. அதனால நம்ம எல்லாரும் அந்த மலையில என்ன பண்ணணும்? கூடணும் அப்படின்லாம் சொன்னாரு. இயேசு என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. அப்புறம் கடைசியில என்ன சொல்லிட்டாரு? நான் தான் யாரு? கிறிஸ்து. நீங்கள் எல்லாரும் யாரை பின்பற்றுங்கள்? என்னை பின்பற்றுங்கள் சொல்லிட்டார். சோ இந்த மாதிரி நிறைய பேரு தங்களை கிறிஸ்து என்று அடையாளப்படுத்தினவர்களுக்கு பின்பாக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்கிறது? நடந்திருக்கிறது. அதனால இங்க கிறிஸ்து இருக்கிறார், அங்க கிறிஸ்து இருக்கிறான்னு சொன்னா என்ன பண்ணாதீங்க? நம்பி ஓடாதீங்க. அது மட்டுமல்ல, அந்த கிறிஸ்துக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்களாம்? என்ன பண்ணுவாங்க? பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? செய்வாங்களாம். எந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? 24வது வசனம். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் என்ன பண்ணுவார்கள்? செய்வார்கள். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் தான் என்னது? ரொம்ப பெருசு. ஐயோ, அவரு என்ன அற்புதம் பண்றாரு, என்ன அடையாளம் பண்றாரு தெரியுமா? அவர் தாங்க உண்மையான ஊழியக்காரர். அவர் போய் நின்னா பேய் பிசாசெல்லாம் எப்படி ஆகுது? அப்படியே நடுங்குது, ஆடுது. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? ஏமாறக்கூடாது. இப்ப அவர் அற்புதம் செய்யட்டும், அடையாளங்கள் செய்யட்டும், பேய் பிசாசுகளை ஓட்டட்டும், ஓகே. ஆனா அவரு கள்ள தீர்க்கதரிசியா கள்ள கிறிஸ்துவா இல்லையா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா அவருடைய போதனை, அவர் என்ன போதிக்கிறார், இயேசு போதித்ததை அவர் போதிக்கிறாரா? அதுதான் மெயின் பாயிண்ட். பைபிள்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது, பழைய ஏற்பாடு இருக்கிறது, புதிய ஏற்பாடு இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு நல்ல தீர்க்கதரிசி எதை பற்றி பேசுவார்? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை குறித்து பேசுவார். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தேவன் கொடுத்த கட்டளைகளை குறித்து பேசுவார். இப்ப வேதத்துல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் சம்பவங்கள் நமக்கு முக்கியம் அல்ல. எது நமக்கு முக்கியம்? கட்டளைகள் முக்கியம். இயேசு கிறிஸ்து கட்டளைகளை பற்றி தான் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணியிருக்கிறார்? பேசி இருக்கிறார். திருடாதிருப்பாயாக என்று சொன்னதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீர்கள்? கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி என்ன பண்றாரு? அவர் போதிக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய போதனைகள். சரி, அப்போ இந்த கள்ள கிறிஸ்துக்கள் வாழ்ந்தவர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள், அடையாளங்களை செய்கிறார்கள். ஆகவே இந்த அற்புத அடையாளங்களை பார்த்து அநேகர் அவர்களுக்கு பின்பதாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால இயேசு என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்னா, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, ஏமாற்றப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இது என்ன அடையாளம்? கடைசி காலத்துக்கான அடையாளம்.
இப்போ 2000 வருஷமா இது நடக்குதா? 2000 வருஷமா இது நடந்துக்கு தான் இருக்குது. இனிமேலும் நடக்குமா? நடக்கும். எது வரைக்கும்? இயேசு வர்ற வரைக்கும் இது என்ன பண்ணும்? நடக்கும். சரி, அடுத்தது இயேசு என்ன சொல்றாரு? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுறீங்களா? யுத்தங்கள், யுத்தங்களுடைய செய்திகளை கேள்விப்படுறீங்களா? கேள்விப்படுவீங்க. கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது? கலங்க கூடாது. இன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இதை வச்சுதான் கதையே ஓட்டுறாங்க. என்ன கதை? ஓ, அங்க யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, இங்க யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, இயேசு என்ன பண்ண போறார்? வர போறார். உடனே எல்லாருக்கும் என்ன ஆயிடும்? கலக்கம். இயேசு என்ன பண்ண போறார்? வர போறார். இயேசு சொல்றாரு, யுத்தங்களை குறித்தும் யுத்தங்களின் செய்திகளை குறித்து என்ன பண்ணுவீங்க? கேள்விப்படுவீங்க. என்ன பண்ணாதீங்க? கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இவைகள்லாம் என்ன பண்ணும்? சம்பவிக்கும். உலக வரலாறுல யுத்தங்களை குறித்து நான் ஒரு தரவு ஒண்ணு எடுத்தேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எத்தனை யுத்தம் நடந்திருக்கிறது இந்த பூமியில? இயேசு கிறிஸ்துவுக்கு முன் பிசி 2400, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 3400 இருந்து பிசி 3400 இருந்து பிசி 1 வரைக்கும் 3400 வருஷம் எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்கு இந்த பூமியில அப்படின்னா நல்லா கவனிக்கணும் இந்த கணக்கு. 3400 வருஷத்துல, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 3400 வருஷத்துல 136 யுத்தங்கள் நடந்திருக்கிறதாக என்ன பண்ணிருக்கிறாங்க? தகவல் சேகரிச்சிருக்கிறாங்க. இது கூட்டி இருக்கலாம், கொஞ்சம் குறைவா இருக்கலாம். ஆக மொத்தம் 136. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி முதல் 1000 வருஷம், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி முதல் 1000 வருஷத்துல 248 யுத்தங்கள் நடந்திருக்குது. நல்லா யோசிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 3400 வருஷத்துல எத்தனை யுத்தம் தான் நடந்திருக்குது? 136. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி முதல் 1000 வருஷத்துல 248 யுத்தங்கள் என்ன இருக்குது? நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் எப்படி கணக்கு பண்றாங்கன்னா, 1000க்கு அப்புறம் 1000வது வருஷத்துக்கு அப்புறம் 100 வருஷமா கணக்கு பண்றாங்க. 1000 இருந்து 1100, 1100 இருந்து 1200, 1200 இருந்து 1300 சொல்லி 100 500 வருஷம் கணக்கு பண்றாங்க. 1000 இருந்து 1500 வருஷம் 100 வருஷமா கணக்கு பண்றாங்க. இந்த 100 வருஷமா கணக்கு பண்ண அந்த 500 வருஷத்துல எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்குதுன்னா 430 யுத்தங்கள் நடந்திருக்கு. கவனிக்கிறீங்களா? முதல் 1000 வருஷம், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி முதல் 1000 வருஷத்துல 248 யுத்தங்கள் நடந்தது. அதுக்கு அப்புறமா 1000 இருந்து 1500 வருஷம் 500 வருஷத்துல 430 யுத்தங்கள் என்ன இருக்குது? நடந்திருக்கிறது. இப்போ 1500 வந்துடுச்சு. இப்போ 1500க்கு அப்புறமா 1800 வருஷம் வரைக்கும் 300 வருஷங்கள், 1600, 1700, 1800, இந்த 300, இந்த இதுல இருக்கக்கூடிய வருஷங்கள் 300 வருஷங்கள்ல எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்குன்னா 521 யுத்தங்கள் நடந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது பாத்தீங்களா? 3400 வருஷத்துல இருந்தது 136, 1000 வருஷத்துல நடந்தது 248, 500 வருஷத்துல நடந்தது 430, அடுத்த 300 வருஷத்துல நடந்தது 521. 300க்கு அப்புறமா 100 கணக்கு பண்றாங்க. 2 100. 300க்கு அப்புறம் 1800க்கு அப்புறம் அந்த 1800 இருந்து 1899 வரைக்கும், 1900 இருந்து 1999 வரைக்கும் 100 வருஷத்தை 10 வருஷமா கணக்கு பண்ணி அதுல பாருங்க 1900 இருந்து 1999 வரைக்கும் 962 யுத்தங்கள் நடந்திருக்கு. அந்த 100 வருஷத்துல 962 யுத்தங்கள் நடந்திருக்கு. இந்த
1900 1999 வரைக்கும் 962 வார்ஸ். இதுலதான் வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 நடந்திருக்குது. உலக மகா யுத்தம் 1 உலக மகா யுத்தம் 2 நடந்திருக்கு. இப்போ 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 2000 இருந்து இந்த 25 வருஷத்துல 155 யுத்தங்கள் நடந்திருக்கிறது. எத்தனை யுத்தங்கள்? 155. இந்த 25 வருஷத்துல, இந்த நூற்றாண்டு முடியணும், இன்னும் 75 வருஷம் இருக்குது. இது வரைக்குமே 155 யுத்தங்கள் என்ன இருக்குது? நடந்திருக்குது. அதுல 155ல 22 இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 22 யுத்தங்கள் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இயேசு சொல்றாரு, இது என்னது? இது என்ன பண்ணும்? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அதனால இன்னும் நிறைய யுத்தங்களை பத்தி என்ன பண்ணலாம்? கேள்விப்படலாம். இந்த யுத்தங்களை பத்தி கேள்விப்படுறத வச்சு இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கோ உலகத்தின் முடிவுக்கோ நீங்க என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணுமா? சம்பவிக்கும். சொல்றது விளங்குச்சா? சரி, அடுத்தது. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். சோ யுத்தங்கள் இதனாலதான். ஜனம் எழும்புறது, ராஜ்யம் எழும்புறது தான் என்னது? யுத்தம். நீங்க யுத்தம் அப்படின்னு நான் கணக்கு எடுக்கும் போது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் நடந்தது, ஒரு நாட்டுக்குள்ளேயே நடந்தது. ரெண்டுத்தையும் சேர்த்து தான் என்ன பண்ணிருக்கிறேன்? கணக்கு பண்ணி சொல்லியிருக்கிறேன். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு? பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் என்ன தீர்க்கதரிசிகள்? ஜனவரி 1ஆம் தேதி ஆனா சிலர் வந்துருவாங்க, பைபிளை தூக்கிட்டு வந்துருவாங்க, ஸ்டேஜ் மேல நின்றுட்டு, நான் 40 நாள் ஜெபம் பண்ணினேன், நான் 20 நாள் உபவாசம் பண்ணினேன், கர்த்தர் எனக்கு இதையெல்லாம் படம் போட்டு காண்பித்தார். அவங்களுடைய தீர்க்க தரிசனத்துல 95% எதை பத்தி தெரியுமா? பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், யுத்தங்கள் நேரிடும். இதெல்லாம் ஏற்கனவே இயேசு என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டார். இவங்க இயேசு சொன்னதையே வருஷம் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேரு? என்ன பேரு? தீர்க்க தரிசனம். அதுக்கு இவங்க எத்தனை நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறாங்க? 40 நாள் உபவாசம் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை இயேசு ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். எதை பத்தி சொல்லி இருக்கிறாரு? பஞ்சங்கள். சரி, இந்த உலகத்துல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பஞ்சங்கள் உண்டாயிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2700 BC, கிறிஸ்துவுக்கு முன் 2700 ஆண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 2025 ஆண்டு வரைக்கும், இந்த ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4725 வருஷத்துல பஞ்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 420 பஞ்சங்கள் உண்டாயிருக்கிறது. எத்தனை பஞ்சங்கள்? 420 பஞ்சங்கள் உண்டாயிருக்கிறது. சரி, பஞ்சங்களை குறித்தும் கொள்ளை நோய்கள் அப்படின்னு சொல்லும் போது பிளேக், எபிடமிக், பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 165 AD, கிறிஸ்துவுக்கு பின் 165வது ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரைக்கும் பல கொள்ளை நோய்கள் வந்திருக்குது. அதுல கொடிய கொள்ளை நோய்கள் 19 கொடிய கொள்ளை நோய்கள். இந்த 19 கொடிய கொள்ளை நோய்கள்ல தான் அதிகமானோர் என்ன இருக்கிறாங்க? இறந்திருக்கிறாங்க. அதுல முதலாவது இருக்கக்கூடிய கொடிய கொள்ளை நோய், இதுவரைக்கும் அது இருக்குது. அது என்ன கொடிய கொள்ளை நோய்னா எய்ட்ஸ், HIV. இதுல இதுவரைக்கும் 4.4 கோடி மக்கள் என்ன இருக்கிறாங்க? இறந்திருக்கிறாங்க. இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது எதுனா COVID-19. இப்போ வந்துச்சு பாத்தீங்களா? COVID-19 கொரோனா. அதுல 3.65 கோடி மக்கள் என்ன இருக்கிறாங்கன்னா இறந்திருக்கிறாங்க எய்ட்ஸுக்கு அப்புறம். இப்போவாவது கொரோனா என்ன இருக்குது? கண்ட்ரோல்ல வந்திருக்குது. ஆனா HIV எய்ட்ஸ் என்ன ஆகல? கண்ட்ரோல்ல இல்ல.
அது இன்னும் என்ன ஆயிட்டு தான் இருக்குது, பரவி கொண்டு இருக்குது. ஆக மொத்தம் இதுவரைக்கும் கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டதுல எய்ட்ஸ் மூலமாக இறந்தவர்கள் 4.4 கோடி, கொரோனா மூலமாக இறந்தவர்கள் 3.6 கோடி, ஆக மொத்தம் 8 கோடி. அதை தவிர்த்து இருக்கக்கூடிய பல கொள்ளை நோயின் மூலமா இறந்தவர்கள் அநேகர் இறந்திருக்கிறார்கள். சரி, கொள்ளை நோய்கள். அடுத்தது என்னது? பூமி அதிர்ச்சிகள். கடந்த 28ஆம் தேதி, இன்னைக்கு என்ன தேதி? 30ஆம் தேதி. 30க்கு முன்னாடி 29, 29க்கு முன்னாடி 28, 28ஆம் தேதி கூட ஒரு பூமி அதிர்ச்சி இந்த பூமியிலே என்னாச்சு வந்தது. பர்மாவிலே மியான்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி என்னாச்சு உண்டாகி பெரிய ஒரு பில்டிங் என்ன ஆயிடுச்சான், இடிந்து விழுந்து இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போய்விட்டார்கள். அந்த இடர்பாடுகளில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் எப்ப சொல்றேன்? 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது சொல்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் நான் உங்களுக்கு கணக்கு சொல்றேன் பாருங்க. முதல் 1000 வருஷத்துக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி 2000 வருஷம், கிறிஸ்துவுக்கு பின்னாடி 1000 வருஷம், மொத்தம் 3000 வருஷத்துல 27 பூமி அதிர்ச்சிகள் மட்டும் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 2000 வருஷம், கிறிஸ்துவுக்கு பின் 1000 வருஷம். எத்தனை பூமி அதிர்ச்சி? 27 பூமி அதிர்ச்சி. 1100 இருந்து 1600 வரைக்கும் 500 வருஷம் 33 பூமி அதிர்ச்சி. 3000 வருஷத்துல 27, அதுக்கப்புறம் 500 வருஷத்துல 33, அதுக்கப்புறம் 100 வருஷத்துல 24, அதுக்கப்புறம் 100 வருஷத்துல 35, அதுக்கப்புறம் 100 வருஷத்துல 66, அதுக்கப்புறம் 100 வருஷம் 1900 இருந்து 2000, 1900 இருந்து 2000, அந்த 100 வருஷத்துல 378 பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது. பாருங்க, 1600 இருந்து 1699 வரைக்கும் 24, 1700 இருந்து 1799 வரைக்கும் 35, 1800 இருந்து 1899 வரைக்கும் 66. எல்லாத்துலயும் எப்படி வருது? 24, 35, 66 கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு வருது, இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. 1900 இருந்து 2000, இந்த கடந்த 100 ஆண்டுல 378 பூமி அதிர்ச்சி என்ன இருக்குதான் உண்டாயிருக்கு 100 வருஷத்துல. இப்ப இதை விட இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2000 இருந்து 2010 வரைக்குமே 340, 2011 2020 வரைக்கும் 371, 2021 2025 வரைக்கும் 163. ஆக மொத்தம் 2000 இருந்து 2025 வரைக்கும் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா கடந்த 25 வருஷத்துல 874 பூமி அதிர்ச்சிகள் என்ன இருக்குது இந்த பூமியில உண்டாயிருக்கு. எத்தனை வருஷத்துல? 25 வருஷத்துல 874 பூமி அதிர்ச்சிகள் என்ன ஆயிருதான் உண்டாயிருக்கு. எதோட சேர்த்து தெரியுமா? முந்தா நேத்து நடந்ததோட சேர்த்து. இயேசு ஏற்கனவே இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் பூமியினுடைய முடிவுக்கு அடையாளம் அல்ல. ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். சோ முதல்ல என்ன நடக்கும்? கள்ள கிறிஸ்துக்கள் வந்து கொண்டிருப்பார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணி கொண்டிருப்பார்கள், வந்து கொண்டிருப்பார்கள். சோ கள்ள தீர்க்கதரிசிகளை நான் விட்டுட்டேன், மறுபடியும் அதை பத்தி நம்ம வாசிப்போம். இங்க பாருங்க, 24வது வசனம். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுவார்களாம், வஞ்சிப்பார்கள். நான் ஏற்கனவே கள்ள கிறிஸ்துக்களை பற்றி மட்டும்தான் சொன்னேன், கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமா இதுவரைக்கும் இந்த பூமியில 83 கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன ஆயிருக்கிறாங்களாம், உருவாயிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் என்னவா இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க. அதனால கள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து அற்புத அடையாளங்களை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்து போய்விடக்கூடாது. சரி, இது ஒண்ணு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 9வது வசனம்.
அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். சோ இதுவும் என்ன பண்ணும்? நடக்கும். இயேசு வர்றதுக்குள்ள இதெல்லாம் என்ன பண்ணும்? நடக்கும். உபத்திரவங்களுக்கு என்ன பண்ணுவார்களாம்? ஒப்பு கொடுப்பார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். சோ இது என்னது? உபத்திரவம். யாருக்கு உபத்திரவம்? கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம். எப்பொழுதிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல உபத்திரவப்பட்டது யாரு? இயேசு. அதை தொடர்ந்து யாக்கோபு, ஸ்தேவான், பவுல், பேதுரு இப்படி போன்ற எல்லா அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணப்பட்டார்கள்? உபத்திரவப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இன்றைய காலகட்டம் வரைக்கும் இன்றைக்கு உலகம் அனைத்திலும், உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள்? உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அதுவும் என்ன பண்ணி கொண்டுதான் இருக்கிறது? நடந்து கொண்டுதான் இருக்கு. சிலர் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? ஐயோ, இந்த டைம்ல உபத்திரவம் ஜாஸ்தியா இருக்குது, உடனே இயேசு என்ன பண்ண போறார்? வரப்போறார். இந்த டைம்ல உபத்திரவம் கம்மியா இருக்குது, அதனால இயேசு என்ன பண்ண மாட்டார்? வரமாட்டார். அப்படிலாம் கிடையாது. இயேசு வரப்போகிறார். ஆனால் அது வரைக்கும் எது நடந்து கொண்டிருக்கும்? உபத்திரவமும் நடந்து கொண்டிருக்கும். அதுக்கப்புறமா இங்க சொல்றாரு, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை என்ன பண்ணுவார்கள்? வஞ்சிப்பார்கள். அதை குறித்து நான் சொல்லிட்டேன். அப்புறம் அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு என்ன பண்ணுமாம்? தனிந்து போம். இப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த 2025 அக்கிரமம் என்ன ஆயிடுச்சு? மிகுதி ஆயிடுச்சு நினைக்கிறோம். அப்படி அல்ல. 1ஆம் நூற்றாண்டிலிருந்து அக்கிரமம் என்ன ஆயிட்டு இருக்குது? மிகுதி ஆயிக்கொண்டுதான் இருக்கிறது. அநேகருடைய அன்பு என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? தனிந்து போய் கொண்டிருக்கிறது. அப்புறம் சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக என்ன பண்ணப்படும்? பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதை எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அப்போ இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன பண்ணப்படுது? பிரசங்கிக்கப்படுது. கடைசி ஆளுக்கு பிரசங்கிக்க உடனே இயேசு என்ன பண்ணிடுவாரு? வந்துடுவார். அந்த மாதிரி கடைசி ஆளை தேடி எல்லாம் போய் என்ன பண்ண முடியாது? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. இயேசு என்ன சொல்ல வரார்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் தொடர்ந்து என்ன பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும்? பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சோ இதுல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. எதுல இருந்து பார்க்கணும்? 1ஆவதுல இருந்து பார்க்கணும். என்ன பார்க்கணும்? எல்லாரும் இந்த உலகத்துல என்ன பண்ணப்படுவாங்க? இயேசுடைய வருகை வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பார்கள். எப்படி ஏமாற்றப்படுவார்கள்? கள்ள கிறிஸ்துக்களினாலே, கள்ள தீர்க்கதரிசினாலே என்ன பண்ணப்படுவார்கள்? ஏமாற்றப்படுவார்கள். அப்புறம் அழிவுகளை குறித்த காரியங்கள். அழிவு என்று சொல்லும் போது தானாக ஏற்படக்கூடிய அழிவு அல்லது மனிதர்களாக ஏற்படுத்தக்கூடிய அழிவு. யுத்தங்கள் மனிதர்களாக ஏற்படுத்தக்கூடிய அழிவு, பூமி அதிர்ச்சிகள், அப்புறம் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் எல்லாம் ஒண்ணு மனுஷங்க ஏற்படுத்துறது, இன்னொன்னு தானாக நடக்கிறது. அப்ப அழிவுகள் என்ன பண்ணும்? நடக்கும். அடுத்தது என்ன சொல்றாரு? உபத்திரவம் என்ன பண்ணும்? நடக்கும். அடுத்தது என்ன சொல்றாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன பண்ணப்படும்? பிரசங்கிக்கப்படும். இந்த 4 காரியங்களும் தொடர்ந்து என்ன பண்ணிக்கொண்டே இருக்கும்? நடந்து கொண்டே இருக்கும். அப்புறம் என்ன வரும்? ஒரு நாள் முடிவு வரும். இப்ப நீங்க இந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 காரியமும் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க நினைக்கலாம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்னும் பிரசங்கிக்கப்படவில்லை என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் 1ஆம் நூற்றாண்டிலேயே உலகம் அனைத்திற்கும் என்ன பண்ணப்பட்டு விட்டது? பிரசங்கிக்கப்பட்டு விட்டது. உலகம் அனைத்திற்கும் என்று சொல்லும் போது 1ஆம் நூற்றாண்டிலே இருந்த கிறிஸ்தவர்கள், சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அவர்களுக்கு எது உலகமாக இருந்ததோ அந்த உலகத்திலே எங்கெல்லாம் அவர்களுக்கு மக்கள் வாழ்ந்ததாக தெரிந்ததோ எல்லா இடத்திலையும் போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சுவிசேஷத்தை அறிவித்து விட்டார்கள். அந்த நாள்ல இருந்து இன்னைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குது? சுவிசேஷம்
அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவேளை ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு உண்டாகும் நீங்க சொன்னீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் என்ன வந்திருக்கணும்? முடிவு உண்டாயிருக்கணும். ஆனா 1ஆம் நூற்றாண்டுல முடிவு என்ன ஆகல? உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன பண்ணப்படும்? பிரசங்கிக்கப்படும். முடிவு எப்போ வரும்? ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அப்ப இயேசு இதெல்லாம் ஏன் சொல்றார் அப்படின்னா, இதெல்லாம் நடந்து கொண்டே என்ன பண்ணும்? இருக்கும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது நடந்துருச்சு உடனே இயேசு வரப்போறார், அது நடந்துருச்சு முடிவு வரப்போகுது, இது நடந்த உடனே என்ன பண்ணணும்? முடிவு வந்துடும். பாத்தீங்கன்னா யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் வந்துருச்சு. இப்ப என்ன வரப்போகுது? 3வது உலக யுத்தம் வரப்போகுது. உலகம் என்ன பண்ண போகுது? முடிய போகுதுன்னு சொன்னாங்க. உலகம் முடிஞ்சிருச்சா? இல்ல. அப்புறம் என்ன சொல்றாங்க? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை வந்துருச்சு, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்துருச்சு, இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் சண்டை வந்துருச்சு, உலகம் என்ன பண்ண போகுது? முடிய போகுது. உடனே சில பிரசங்கியார் அதை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முடிஞ்சிருச்சா? இல்ல. இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன பண்ண போகுது? எதிர்காலங்களில நடக்கத்தான் போகிறது. நிறைய பஞ்சங்கள் வரத்தான் போகிறது, நிறைய கொள்ளை நோய்கள் வரத்தான் போகிறது, நிறைய அழிவுகள் வரத்தான் போகிறது. ஆனால் முடிவு உடனே என்ன பண்ண போறதில்ல? வரப்போறதில்ல. இயேசு வந்தால் தான் என்ன வரப்போகுது? முடிவு வரும். இயேசு வரப்போறாரா? வரப்போறார். எப்போ வரப்போறார் தெரியாது. ஆனா சீக்கிரமா என்ன பண்ண போறார்? வரப்போறார். அவர் வந்தா அவர் கூட நம்ம போவோமா? கண்டிப்பா போவோம். நம்புறீங்களா? அல்லேலூயா. நம்மளாம் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்யலாம்.